ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கனகவள்ளி அப்படின்ற சிஸ்டர் வந்து 2 பவுண்ட் லாங் செயின் அதாவது பெண்டன்ட் போடுவோம் இல்லையா? அந்த மாரி செயின் வந்து லலிதால வாங்குறதுக்கான டீட்டெயிலான கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் வந்து ஒன் டைம் டெபாசிட்ல வச்சிருக்காங்க. ரிமைனிங் 12 கிராம்ஸ்க்கு வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க? நான் எவ்வளோ வந்து கேஷ் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, 7 ஜுவல்லரி ஷாப்னுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம், ஜிஎஸ்டி கால்குலேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலா போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழ நெறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, "இப்படிலாம் கூட வந்து ஷாப்ஸ்ல ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றாங்களா? இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே வந்து, மக்களுக்கு வந்து ஓரளவு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ புதுசா யாராவது வந்து நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம நீங்க வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அது 2யுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். லாஸ்ட் வீடியோல நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா, பத்மா ரமேஷ் மேடம், சீதா லட்சுமி, ஜெயலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து சதீஷ் எம், டிஎஸ்ஏ தினு சாலு அண்ட் பாப்புலர் புகாரி இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுத்துட்டு வரீங்க. இன்னும் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க நேம்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒன் டைம் ஸ்கீம தவிர எக்ஸ்ட்ராவா வாங்கும்போது அந்த கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சா தானே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப வந்து நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு 2 பவுண்ட் செயின்ல. ஏன்னா அவங்க வந்து லாங் செயின் தான் வாங்க போறதா சொன்னாங்க. அதுவும் வந்து பெண்டன்ட் போடுற மாரி செயின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுந்தரி மாடல் செயின்ஸ் வரும். கொடி மாடல், பாக்ஸ் மாடல் இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரில வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 6 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒன் டைம் டெபாசிட் பண்ணி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிராம்ஸ்க்கு வேஸ்டேஜே இல்லாம இப்ப வந்து உங்களால வாங்கிக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரி மாடலுக்குலாம் வந்து உங்களுக்கு 3% தான் வரும் வேஸ்டேஜ். கொடி மாடல்லாம் வந்து ஒரு 5.5 இல்ல 5 to 6% தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ல சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து 6% வந்து முடிஞ்சிரும். இவங்க எடுக்கக்கூடிய செயின பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 2 பவுனுக்கு கீழ எடுத்தீங்கன்னா லைஃப் வராது. நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும்னாலும் ஒரு 16 கிராம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பெண்டன்ட் போடுற மாரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த சுந்தரி செயின், கொடி மாடல், கோதுமை மாடல் இந்த மாரி செயின்ஸே சூஸ் பண்ணுங்க. லோட்டஸ் மாடல், ஃபேன்சி மாடல்லாம் வந்து அந்த அளவு லைஃப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியான மாடல் நீங்க எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி டிசைனு நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்குமே வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம வந்து கால்குலேஷன பார்க்கலாம். 4 கிராம் இவங்க ஆல்ரெடி வந்து ஒன் டைம் டெபாசிட்ல வச்சுட்டாங்க. 6 மாசம் முன்னாடி. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா, மார்ச்ல வந்து 8,500 கிட்ட தான் வந்து கோல்ட் ரேட் இருந்தது. ஸோ இது வந்து இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாவே இருக்கும் இந்த 4 கிராமுக்கு. ரிமைனிங் 12 கிராம்க்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஓல்டு கோல்டு வச்சிருக்காங்களா அந்த 12 கிராம்ஸ்க்கு. ஸோ 16 கிராம்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப வந்து இவங்க இந்த சுந்தரி மாடலோ, கொடி மாடல், பாக்ஸ் மாடல் எது எடுத்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 3 to 6% தான் வந்து வேஸ்டேஜ் வரப்போகுது. முதல்ல இருக்கிற அந்த 4 கிராமுக்கு வந்து இவங்களுக்கு வேஸ்டேஜே வராது. ஏன்னா இவங்க ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி மட்டும் தான் வரும். அதுவும் இவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட் இருக்கு இல்லையா? அந்த 8,500க்குள்ள ஒரு ரேட் வரும்ல. அதுக்கு தான் வந்து இவங்க ஜிஎஸ்டி கட்ட போறாங்க. அதுக்கு எப்படின்றத பார்த்துடலாம். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு 8,500ன்னு எடுத்திருக்கேன். 4 கிராம்ங்கிறதுனால 34,000 வரும். ஜிஎஸ்டி 3% போட்டா ரூ. 1,020. ஸோ இந்த ரூ. 1,020 மட்டும் வந்து இந்த 4 கிராம்க்கு இவங்க கட்டினா போதும். ஓல்டு கோல்டு வந்து 12 கிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதா சொன்னாங்க. அது வந்து இவங்க லலிதாலயே வாங்கியிருந்தாங்கன்னா, அப்படியே 12 கிராம்க்கு 12 கிராம் எடுத்துப்பாங்க. ஒருவேளை அதர் ஷாப்பா இருந்தா 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மில்லி வந்து இவங்களுக்கு லாஸ் ஆகும். அப்ப வந்து 12ங்கிறது உங்களுக்கு 11,900 ஆயிடும். அந்த 100 மில்லிக்கு இவங்க வந்து ஒரு ரூ. 1,028 வந்து குடுக்குற மாரி வரும். இப்ப வந்து 12 கிராம்ஸ்க்கான கால்குலேஷன் நான் இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இவங்க ஷாப்புக்கு என்னைக்கு போறாங்களோ அந்த ரேட் தானே அந்த 12 கிராம்ஸ்க்கு கால்குலேஷன் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆற அன்னைக்கான ரேட் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா அது வந்து 1,23,360. நான் 6% விஏ போட்டிருக்கேன். அதை விட கம்மியா கூட இவங்களுக்கு வரலாம். 6% போட்டா ரூ. 7,400 வருது. ஜிஎஸ்டி ஒரு ரூ. 3,922 வருது. ஸோ ஓவரால் இவங்க வந்து ரூ. 1,34,683. இப்ப இவங்க கட்ட வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூ. 7,401 அதாவது இந்த வேஸ்டேஜ், இதுக்கு வர ஜிஎஸ்டி, இந்த 100 மில்லிக்கான அந்த ரூ. 1,000 பிளஸ் வந்து அந்த ஓல்டு கோல்டுக்கு ஒரு ரூ. 1,020. ஓவரால் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரூ. 13,371 கட்டுற மாரி வரும்.
எப்படி பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு வந்து 15,000க்குள்ள தான் வரும். இது நான் 6% போட்டிருக்கேன். ஒருவேளை இவங்க 3%ல வாங்கினாங்கன்னா, இது ஒரு ரூ. 10,000 கிட்ட தான் வந்து இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்பவே ப்ராஃபிட் தான். எப்படி சொல்றேன்னா, இவங்க 6 மாசம் முன்னாடியே ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கும், அப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1,800 கிட்ட வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ அந்த 4 கிராம்லயே இவங்களுக்கு வந்து ரூ. 7,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. பிளஸ் வந்து அதோட வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் இந்த சிஸ்டருக்கு வந்து ரூ. 10,000 கிட்ட ப்ராஃபிட் தான் இந்த ஒன் டைம் ஸ்கீமால. ஸோ நீங்க யாராவது ஒன் டைம் ஸ்கீம்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்பவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வர காலங்கள்ல இன்னுமே வந்து கோல்டு ரேட் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய எக்கனாமிஸ்ட்லாம் வந்து பிரெடிக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கேன் ஒன் டைம் ஸ்கீம்ஸ பத்தி. ஸோ அதுல ஏதாவது ஒரு நல்ல ஷாப்ப நீங்க சூஸ் பண்ணி ஜிஎஸ்டிலாம் எப்படி கால்குலேஷன் பண்றாங்க எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.